ஃபண்டமெண்டலி ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டோம் அப்படின்னா வாங்கி போட்டுட்டு அதை மறந்துட்டு மேபி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு அதை செக் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேலையில் அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இந்த அணுகுமுறையானது மாறி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் சுறுசுறுப்பாக பரபரப்பாக இயங்க ஆரம்பிச்சிட்டோன்னா என்ன ஆகும்னு பார்த்தா, நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு செக் பண்ணி பார்த்தா அது ஒரு ₹1 கூடி இருக்கும். கூடினோடனே பயங்கரமான எக்ஸைட்மெண்ட், நம்ம வாங்கின ஸ்டாக் வந்து ₹1 கூடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட். இன்னும் ஒரு 1 ஹவர் கழிச்சு செக் பண்ணி பார்த்தா அது ₹2 குறைஞ்சிருக்கும். ஐயோ, நம்ம வாங்கின விலையிலேருந்து குறைஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இது எங்கே போகுது, ₹5 குறையுதா ₹10 குறையுதா, நம்ம பெருசாக நஷ்டப்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம். இன்னும் ஒரு 1 ஹவர் கழிச்சு அது பழைய விலைக்கே வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கணுன்றதுல ஒரு குழப்பம். இது வந்து இன்னும் மேலே போகுதா, இல்லை நோ லாஸ் நோ கெயின், நம்ம வெளில வந்துடுமா, இல்லை திருப்பி கீழே வந்துடுமா, இந்த மாதிரி நிறைய முடிவு எடுக்கிறதுல குழப்பங்கள் ஆக என்னன்னா நம்மளுடைய டைம் அண்ட் சிந்தனை வந்து ஜாஸ்தியாக இதுக்குள்ளேயே போகும். இதுக்குள்ளேயே போகும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ஆஃபீஸில் நம்மளுக்கு சில கடமைகள் இருக்கும் இல்லையா, அதில் வந்து கவனங்கள் குறையும். ஸோ அதனுடைய விளைவு என்னன்றது நம்மளுக்கே தெரியும். இப்போ ஒரு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுடலாமான்னு கேட்டால், நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் அதிகபட்சமாக